இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுத்தமாக பருப்பே சேர்த்தாம ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். நல்ல சுட சுட இட்லி வச்சு இந்த சாம்பாரை அந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி நல்லா ஒரு கரைச்சி அடித்தா சூப்பராக இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்யலாமா? இட்லி இந்த அளவுக்கு நல்லா மூழ்கணும். இந்த 3 இட்லிக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு சாம்பாரை இந்த மாதிரி மூழ்கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்காக 6 காஷ்மீரி மிளகாய், 4 நார்மல் வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தென் இது கூட மீடியம் சைஸில் ஒரு தேங்காயை துருவி அந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ இந்த தேங்காய் நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு தோலோடவே தட்டி அதையும் இதோட சேர்த்துருங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 4 வரமிளகாயும் இதோட தாளிப்புக்காக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம், கொஞ்சமாக மல்லி இலையும் மேலாப்பில் தூவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஆவி பறக்க நல்ல சுட சுட இட்லியை வச்சு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு குழம்பு மேலாப்பில் ஊற்றுனீங்கன்னா இந்த குழம்புல இட்லி நீச்சல் அடிக்கணும். அந்த மாதிரி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரோட்டு கடை ஸ்டைல் இன்ஸ்டன்ட் சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.